வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி சூப்பரான ரோட் சைட் காளான் தான் வீட்டிலையே செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அதே டேஸ்ட்டில் நம்மளும் செய்யலாம் வாங்க. நல்லா சுட சுட சாயங்கால நேரத்தில் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை டீ குடித்த பிறகு ஏதாவது லைட்டாக சாப்பிடணும்னு நினச்சா இந்த ரோட் சைட் காளான் தான் ஞாபகம் வரும். அது இந்த கோயம்புத்தூர் சைடில் பார்த்திங்கன்னா ஈவினிங்னாலே இந்த ரோட் சைட் காளான் தான். அதை வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 பாக்கெட் காளான் வாங்கி நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா கழுவி நமக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கோஸு சேர்த்துருக்குறேங்க. கோஸுமே அப்படித்தா நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் பண்ணி நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். இப்போது காளானுக்கும் கோஸுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா மைதா மாவு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் இந்த காளானும் கோஸும் மசாலாவோட நல்லா கெட்டி பிடிச்சிக்கும். அதுக்காக தான் இந்த 2மே சேர்க்குறதுங்க. மசாலா வந்து ரொம்ப ஒட்டி பிடிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் அந்த மசாலாலாம் வந்து காளானுங்கிற கோஸோடு சேர்ந்து கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு பக்குவமாக வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுமா இல்லை காரம் கம்மியாக வேணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா தனி மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் ஹோம்மேட் கரம் மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் குழம்பு மசாலா தூள் கூட 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணியே சேர்க்காமல் இந்த மசாலாவில் அந்த காளானும் கோஸும் ஒன்றா திரண்டு வர்ற மாதிரி நல்லா கை விட்டு பிசைஞ்சுக்கோங்க. பிசையும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோஸ் வந்து நல்லா அலசிட்டு நம்ம தண்ணி வடிய சேர்த்துருந்தாலும் அதுலேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஊற ஆரம்பிக்கும். அதனால் நல்லா மசாலாவாக ஒன்று போல் இந்த மாதிரி கிளறிட்டு உடனே பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தண்ணி விட்டுட்டு சதன்னு ஆயிரும், எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். நான் இப்போ இந்த இதை பிசைகிறப்பவே அங்கே அந்த அடுப்பில் எண்ணெய் காய வச்சிடலான்னு பார்த்தேன். சரி பிசைஞ்சிட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மசாலா பெரட்டும் போதே எண்ணெயை அடுப்பில் சூடு பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எல்லா பொருளும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியெல்லாம் வேகணும் பொரிஞ்சு வரணும்னு இல்லை, ஜஸ்ட்டு அந்த எண்ணெயில் சூடான எண்ணெயில் வெந்தால் போதும். இந்த மாதிரி பக்கோடாக்கு மாதிரி அங்கங்கே இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. கிள்ளி போட்டுட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியும் கூட. சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம் இல்லையா, அவங்க வந்து அரிசி மாவு சேர்ப்பாங்க. அது வந்து டேஸ்ட் உங்களுக்கு அரிசி மாவு சேர்க்கும் போது மாறும். அதனால தான் நான் என்ன பண்ணினேன், மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நான் சேர்த்தேன். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மைதா மாவு சேர்த்த மாதிரியே இருக்காது. இப்போ இந்த கோஸில் வந்து மசாலா பிடிக்கவே இல்லை, ஆனால் அந்த காளானில் நல்லா மசாலா பிடிச்சிருக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து குடிக்கவும் செய்யாது நம்ம உடனே பொரிச்சிட்டோம் அப்படின்னா. நேரம் ஆக ஆக மசாலா வந்து அப்படியே எண்ணெய் இதாக ஆரம்பிக்கும். இப்போ எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் கடாயை அந்த பக்கம் மாற்றிட்டு காளான் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிடலாம். இரும்பு கடாயாக இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும். நான் ரொம்ப நாள் இரும்பு கடாயை யூஸ் பண்ணாதனால நல்லா துருப்பிடிச்சி போயிருக்குது. அதை பழக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த பொரிச்சோம் இல்லையா, கோஸு காளானையும் பொரிச்ச எண்ணெயவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2.5 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் எத்தனை பேர் சாப்பிட்றீங்கிறத கணக்கு பண்ணி அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கோஸ்லேயும் காளான்லேயுமே உப்பு சேர்த்துருக்குறோம். நல்லா கிறிஸ்பியாக வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். சுட சுட வீட்டிலையே சாப்பிட்லாங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்குறேன். ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா, சேர்த்து தானே பொரிச்சிருக்கிறோம். அதனால் இதில் நிறைய மசாலா கொட்ட வேண்டாம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கிறேன். சில டொமேட்டோ சாஸில் அந்த சில்லியும் சேர்ந்துருக்கும். அப்படி இல்லை, இது தனி டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு ஒரு 2 கிளறிட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க.
நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போவே நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை 1 ஸ்பூன் எடுத்து தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா அந்த காளானோட அந்த திக்னஸ்க்காக சேர்க்குறது தான். தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிற அந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி நமக்கு இன்னுமே ஒரு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா பொரிச்சு வச்ச காளானும் கோஸும் சேர்க்கும் போது இன்னுமே நல்லா திக்காகி வரும். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா பரவாயில்ல, இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காரமோ அல்லது உப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் காளானை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா அங்கங்கே உப்பு தங்கிடும். கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். தளன்னு கொதிக்கணுன்னெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம பொரிச்சு வச்ச காளானும் கோஸும் சேர்த்துடலாம். காளான் தனியாக செய்கிறத விட இந்த கோஸோடு சேர்த்து செய்யும்போது தான் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கடைகள்லாம் வந்து அந்த மாதிரி தான் செய்வாங்க. ரோட்டு கடைகளில் நீங்கள் தெரிஞ்ச மாஸ்டராக இருந்தால் கேட்டு பாருங்கள். அவங்க வந்து கோஸுமே கூட சேர்த்து தான் காளானோட ஆட் பண்ணி தான் இந்த காளான் வந்து செய்வாங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கொத்தி விட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா திக்காகி வரும்போது மேலாப்பில் மல்லித்தலையை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ஏனுங்க சூப்பராக இருக்கா, டக்குன்னு வீட்டில் செய்யணும்னு தோணுச்சுன்னா ஸ்கூல் விட்டு குழந்தைங்க ஈவினிங் வந்தோடனே ரோட் சைட் காளான் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் சூப்பராக மொட்டு காளானை வச்சுட்டு செய்து கொடுங்க. மேலாப்பில் கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா வெங்காயம் வச்சுட்டு கூடவே சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.